அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹெல்த்தி ஹோம்மேட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரே மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹைதராபாத் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாமா? இதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திங்கன்னா இப்படி தான் ஆகும். எண்ணெய் நல்லா எல்லா பக்கட்டும் தெரிக்கும். ஸோ பிகினர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடாகட்டும்னு வெயிட் பண்ண வேணாம். லைட்டாக சூடாக இருக்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இடைக்கிட கிண்டி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வரும்போது எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. வெங்காயத்தை கருக விட்டுருவேன்னா அப்புறம் பிரியாணியோட டேஸ்ட்டே மாறிடும். அடுத்து மேரினேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதுக்கு ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 ஜாதிபத்திரி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை வந்து முக்கால்வாசி சேர்த்துக்கோங்க. கால்வாசி வந்து நம்ம தம்மில் போடும் போது நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிர், இது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மேரினேட் பண்ணி வைக்கலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு தக்காளி வந்து அறவே தேவைப்படாது. விலை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் போது பிரியாணி சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். 1 கையளவு புதினா, 1/4 கப் எண்ணெய், 2 சேர்த்து நம்ம ஒரு மூடி போட்டு இதை 1 மணி நேரம் நல்லா ஊற விடலாம். அதிக நேரம் நம்ம மேரினேட் பண்ணும் போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். பிரியாணிக்கு தேவையான அரிசி ஊற வச்சிடலாம். 3 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோவுக்கு ஒரு 1/2 கப் மட்டும் கூட இருக்கும். தண்ணி ஊற்றி அரிசி உடையாத மாதிரி களைஞ்சிக்கோங்க. நம்ம செய்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சா போதும். ஒரு குக்கர் எடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதை சேர்த்துக்கோங்க. லைட்டாக அந்த பவுலில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து அதில் அலசி ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம். நம்ம ஊற்றிருக்க தயிரே அது போதுமானது. ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குக்கரில் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பேனில் 3 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். இது கூட ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து நம்ம இதை ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியை 2-3 தடவை நல்லா களைஞ்சிட்டு அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் இது நல்லா கொதிக்கட்டும். இடைக்கிட கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்கும். அரிசி பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா நீளமாக தெரியணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த கஞ்சியை வந்து கீழே ஊற்றிட வேணாம். இதில் வந்து கொஞ்சம் தம்மில் போடும்போது நமக்கு தேவைப்படும். இப்போ அதே பேனில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம தண்ணி அறவே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். வேக வச்ச அரிசியை இதில் சேர்த்துட்டு நம்ம லெவல் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக லெவல் பண்ணிவிட்டு இல்லையா கஞ்சி, அதில் 1 கப் அளவுக்கு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இது கூட ஊற வச்ச குங்குமப்பூவை வடிகட்டி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், வறுத்து வச்சோம் இல்லையா வெங்காயம், அதையும் இது கூட சேர்த்து ஒரு பேப்பர் இல்லைன்னா கிளாத் எதுவும் போட்டு நல்லா டைட்டாக மூடி 20 நிமிஷம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தம்மில் போட்டுடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். சுட சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். உரப்பு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு உரப்பு தேவைப்பட்டுச்சுன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க.
சூப்பரான ஹைதராபாத் பிரியாணி செஞ்சு உங்கள் ஃபேமிலி கூட சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஹெல்த்தி ஹோம்மேட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் சேர்த்து சுத்தமான முறையில் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம். உங்கள் முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.